Welcome to my channel Mathi Karthik. Subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. Like button click பண்ணுங்க for more videos. இன்னைக்கு செக்ஷனுக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா Class 10 Mathematics Chapter 1 Relations and Functions அந்த பாடத்துல Exercise 1.1ல Sum number 2 and 3. கிளாஸ்க்கு போலாமா? So Exercise 1.1ல second sum பார்க்கலாம். Let A is equal to the set containing the elements 1, 2 and 3 கொடுத்துட்டாங்க roster formல கொடுத்திருக்காங்க. So directly கொடுத்தாச்சு easy. And B is equal to X such that X is a prime number less than 10. இது மட்டும் set builder formல கொடுத்திருக்காங்க. So இது நம்ம directா roster formல மாத்திட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம sum solve பண்ண முடியும். Find A cross B and B cross A. A cross B and B cross A நமக்கு தெரியும் as usual. So X ஓட ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து X is prime, Xங்கிறது ஒரு prime நம்பர். இன்னொன்று வந்து X is less than 10, 10ங்கிற நம்பருக்கு கீழே இருக்கு. ஓகேவா? ஸோ வந்து ஒன்று வந்து 10ங்கிற நம்பருக்கு கீழே இருக்கு, இன்னொன்று வந்து Xங்கிறது ஒரு prime நம்பர். ஸோ 2 கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இல்லை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம ஃபர்ஸ்ட் ஈஸியாக எழுதலாம். எக்ஸுங்கிறது நம்பர் லெஸ் தேன் 10, 10 விட குறைவான நம்பர்ஸ். 10 விட குறைவான நம்பர்ஸ் என்னென்ன? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 and 9. 10 எடுத்துக்கலாமா? எடுத்துக்க கூடாது. பிகாஸ் இங்கே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 10 அப்படின்னா நம்ம ஈக்குவல் டு 10 எடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஈக்குவல் கொடுக்கல, ஸோ அதனால 1லேருந்து 9 வரைக்கும் எடுத்தாச்சு. ஸோ ஒரு கண்டிஷன் இதில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டாவது கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் இஸ் ப்ரைம். ப்ரைம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரீகால் பண்ணுங்க. ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னென்னு ஆக்சுவலி ப்ரைம் நம்பர்ஸை ஒரு கிங் நம்பர்ஸாக இமேஜின் பண்ணலாம். இட்ஸ் லைக் அ கிங் நம்பர்ஸ். ஏன்னா அந்த நம்பர்ஸ் வந்து ரெண்டு எனிமீஸ் தான் இருக்கு. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்க 1ம், இன்னொன்று அதே அவனே. ஓகே, இட்ஸ் செல்ஃப். ஓகே, அதாவது இப்படி இந்த மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஒரு நம்பர், இந்த நம்பரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னா ரெண்டு பேர்னால முடியும். ஒன்றுங்கிற நம்பர், இன்னொன்று அதே நம்பர் அவனே டிஃபீட் பண்ணிக்கிட்டா தான் உண்டு. அதாவது ஒன்னாலையும் தன்னால மட்டும் வீழ்த்தப்பட போற நம்பர்ஸ், அதுதான் பிரைம் நம்பர்ஸ். ஸோ தே ஆர் கிங் நம்பர்ஸ் லைக் தட் இமேஜின் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிரைம் நம்பர்ஸ் மறக்கவே மறக்காது. ஒன்னாலையும் தன்னால மட்டும்தான் அதை டிஃபீட் பண்ண முடியும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸ்க்கு எந்தெந்த நம்பர்ஸுக்கு ஃபேக்டர்ஸ் வந்து ஒன்றும் அதே நம்பரும் இருக்குதோ அது மட்டும்தான் ப்ரைம் நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 5ன்னு எடுத்துக்கோங்களேன். இந்த 5ங்கிற நம்பருக்கு என்னென்ன நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸு? 1 and 5. அதாவது மல்டிப்ளிகேஷன் டேபிளில் 5 1s are 5 அப்படின்னு 5ன்னு ஆன்சர் கிடைக்கும். வேற ஏதாவது ஒன்றில் 5 நமக்கு ஆன்சர் கிடைக்குமா? கிடைக்க வாய்ப்பே இல்லை. 1 5s are 5, 5 1s are 5, வேற எதுவுமே கிடையாது. ஸோ the factors of 5 அப்படின்னு பார்த்தோன்னா 1 and 5 அவ்வளோதான். ஸோ வேற எந்த நம்பர்ஸுமே அதுக்கு ஃபேக்டர்ஸ் கிடையாது. ஸோ இட்ஸ் அ prime number. ஸோ இது மாதிரி இந்த 1லேருந்து 9 வரைக்கும் உள்ள prime numbers மட்டும் எடுத்துக்கலாம். தட்ஸ் மை செகண்ட் கண்டிஷன். ஓகேவா? கிளியர் பண்ணலாமா? ஸோ 1 is neither prime nor odd. 1 is neither prime nor odd. ஸோ அதனால நார் காம்போசிட்ஸ், ஐம் சாரி, 1 is neither prime nor composite. ஸோ அதனால 1 கிடையாது. 2 பார்த்தோன்னா 2ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1 and 2, ஸோ இட்ஸ் prime. 3 எடுத்தீங்கன்னா 3ஓட ஃபேக்டர்ஸ் என்னென்னா 1 and 3, ஸோ இட்ஸ் prime. 4ல் பார்த்தோன்னா 1, 2 and 4, ஸோ இட்ஸ் காம்போசிட், அதனால இது கிடையாது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோன்னா 6 பார்த்தோன்னா 1, 2, 3, 6 இது எல்லாமே. ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். எக்ஸ்ட்ரா நிறையா பேர் வருது ஃபேக்டர்ஸாக. அடுத்து 7 அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் கோயிங் டு பி 1 and 7, ரைட்? ஸோ 7 இஸ் அ ப்ரைம் நம்பர். நவ் 8 அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் கோயிங் டு பி 1, 2, 4, 8. ஸோ எக்ஸ்ட்ரா நிறையா வருது. ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். 9 பார்த்தோன்னா 1, 3, 9. ஸோ எக்ஸ்ட்ரா 3 வருது. ஸோ இட்ஸ் அ காம்போசிட் நம்பர். ஸோ வாட் நம்பர்ஸ் we are left with? We are left with 2, 3, 5 and 7. ஸோ இவங்க தான் நம்மளுடைய prime numbers which are less than 10. இதுதான் நம்மளுடைய set B. ஸோ roster formல நம்ம set Bயை கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ set A ஏற்கனவே roster formல கொடுத்துருக்காங்க, set B இப்போ roster formல கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம சம்முக்கு டைரக்டாக போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 2 things கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் திங் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா A cross B. ஸோ A cross B நம்ம கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ A cross B.
then A வந்து என்ன செட்டு 1 2 and 3 Bங்கிறது என்ன செட் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 2 3 5 and 7 ஓகேவா ஸோ ஏங்கிறது என்னது 1 2 and 3 and Bங்கிறது என்ன செட்டு 2 3 5 and 7 this is nothing but a B ஓகே இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ரைட் ஸோ இப்போ நம்ம A cross B உங்களுக்கு ரீகால் பண்ணுங்க ஞாபகம் இருக்கும்னு தெரிஞ்சு நினைக்கிறேன் ஸோ வந்து ஏல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் நம்ம பியோட ஒவ்வொன்றா பேர் பண்ண போகிறோம் தட்ஸ் ஆல் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒன்னோட பேரிங் பண்ணிக்கிறேன் ஒன்னோட பியில் இருக்க எலிமெண்ட்ஸை பேர் பண்ணுங்க என்ன வரும் 1 2 1 3 1 5 and 1 7 எழுதிடலாமா ஸோ 1 2 set of all ordered pairs right so 1 3 1 5 and 1 7 இப்போ அடுத்து 2 ஓட பேர் பண்ணுங்க it will be 2 2 and then 2 3 then 2 5 and 2 7 அடுத்து நம்ம எதோட பேர் பண்ணிக்கலாம் 3 ஓட பேர் பண்ணுவோமா so it's nothing but 3 2 3 3 3 5 and 3 7 that's all so this is nothing but my A cross B இப்போ நம்ம B cross A போகலாமா so B cross A is yet another easy sum to be solved Bல என்னென்ன இருக்கு 2 3 5 and 7ங்கிற எலிமெண்ட்ஸ் இருக்கு ஸோ செட்டில் 2 3 5 and 7 ஏங்கிற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு ஏங்கிற செட்டில் 1 2 and 3 ஸோ 1 2 and 3 இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் பியோட எலிமெண்ட்ஸோட ஏயை பேர் பண்ண போகிறோம் ஸோ திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இல்லையா ஏன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஏ இருக்க எலிமெண்ட்ஸோட பியை பேர் பண்ணோம் ஆனால் இங்கே பியோட இருக்க எலிமெண்ட்ஸோட ஏயை பேர் பண்ணுறோம் ஆர்டர் மாறிடும் ஆர்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் ஆர்டர் பேர்ஸ் ஸோ இதுவும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம் 2 ஓட பேர் பண்ண போகிறோம் ஸோ என்னென்ன கிடைக்கும் 2 1 2 2 and 2 3 ஸோ 2 1 2 2 and 2 3 next இதோட பேர் பண்ண போகிறோம் 3 ஓட பேர் பண்ண போகிறோம் சேம் திங் 3 1 3 2 and 3 3 so 3 1 3 2 and 3 3 next இதோட பேர் பண்ண போகிறோம் 5 ஓட பேர் பண்ண போகிறோம் so it's nothing but 5 1 5 2 and 5 3 okay the last thing இதோட பேர் பண்ண போகிறோம் 7 ஓட பேர் பண்ண போகிறோம் so this is nothing but 7 1 7 2 and 7 3 so that's it so அவ்வளோதான் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த சம்மில் பார்த்தோன்னா ஏங்கிறது ராஸ்டர் ஃபார்மில் கொடுத்தாங்க பிங்கிறது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்தாங்க ரெண்டு கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க எக்ஸ் இஸ் அ ப்ரைம் நம்பர் லெஸ் தேன் 10 ஸோ அதில் இருந்து நம்ம பிங்கிறது ராஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்சோம் தென் தே ஆஸ்க்ட் us டு ஃபைண்ட் A cross B and B cross A ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம A cross B கண்டுபிடிச்சோம் A cross B எப்படி கண்டுபிடிச்சோம் ஏங்கிற எலிமெண்ட்ஸோட பியை பேர் பண்ணோம் அடுத்து B cross A கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்போ பிங்கிற எலிமெண்ட்ஸோட நம்ம ஏயை கண்டுபிடிச்சோம் ஸோ திஸ் இஸ் our second 7 let's move on to our third sum இப்போ நம்ம exercise 1.1ல உள்ள third sum பார்ப்போம் question என்ன கொடுத்திருக்காங்க if B cross A is equal to set of all ordered pairs minus 2 3 minus 2 4 0 3 0 4 3 3 3 4 find A and B கேட்டிருக்காங்க யூஸ்வலாக நமக்கு என்ன sum கொடுப்பாங்க A and B கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் நம்மளை A cross B and B cross A கண்டுபிடிக்க சொல்லுவாங்க பட் இந்த சம்மில் வந்து அப்படியே உல்ட்டா B cross A கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு A and B கேட்டிருக்காங்க ஓகே ஸோ நம்ம ரீகால் பண்ணிக்குவோம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன ஆக்சுவலி B cross A என்ன செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எந்த செட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டு பிங்கிற செட்டில் இருக்கும் செகண்ட் எலிமெண்ட் எந்த செட்டில் இருக்கும் செகண்ட் எலிமெண்ட் ஏங்கிற செட்டில் இருக்கும் தட் ஈஸி ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர்ட் பேரில் இருக்க ஃபஸ்ட்டு எலிமெண்ட்ஸ் யார் யார் -2 -2 0 0 3 3 என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு -2 -2 திரும்ப -2 எழுத வேணாம் ரிப்பீட் ஆகிறதுலாம் எழுத வேணாம் 0 0 0 இருக்கு அப்புறம் வேற 3 3 அப்போ 3 இருக்கு இந்த மூணு எலிமெண்ட்ஸும் என்ன செட் அந்த ஆர்டர் பேரில் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் அப்போ அது எந்த செட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டாக இங்கே கொடுத்துருக்க செட்டில் இருக்கும் ஃபர்ஸ்ட்டாக இங்கே என்ன செட் கொடுத்துருக்காங்க பி அப்போ பிங்கிற செட்டு நம்மளுக்கு என்ன அப்படின்னா அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னா -2 0 and 3 கிளியர்
ஓகே. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஏ கண்டுபிடிக்க போகிறோம். எப்படி ஏ கண்டுபிடிக்கலாம்? ஏங்கிறது நம்ம கார்ட்டீசியன் ப்ராடக்ட்ல எடுத்திருக்க செகண்ட் செட். அதில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது பார்ப்போமா? அப்போ ஆர்டர்ட் பேரில் இருக்க செகண்ட் எலிமெண்ட்ஸ் இருக்கணும். யார்? 3 4 3 4 3 4. அப்போ அந்த ஏல என்னதான் எலிமெண்ட்ஸ் இருக்குது? ஏங்கிற செட் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குது? 3யும் 4ம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 3 and 4. அப்போ ஏங்கிற செட் என்னது? 3 and 4. So this is our cute little sum. ஸோ இந்த செஷனில் நம்ம 2 சம்ஸ் பார்த்தோம். செகண்ட் சம்மில் ஏங்கிறது ராஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க, பிங்கிறது செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம ராஸ்டர் ஃபார்மில் கண்டுபிடிச்சிட்டு A cross B and B cross A கண்டுபிடிச்சோம். அண்ட் தென் நம்மளுக்கு தேர்ட் சம் வந்து ஒரு க்யூட் லிட்டில் சம் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து B cross A கொடுத்துருந்தாங்க, நம்மள ஏயும் பியும் கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஹோப் தீஸ் 2 sums are clear. இது நம்ம சேனல் மாத்தி கார்த்தி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணுங்க for more videos. Let happiness and joy fill everyone's life. Bye bye.